நான் வணக்கண்ணா. வணக்கங்க. நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலார்லேருந்து வரேண்ணா. சொல்லுங்க. இப்போ இது என்ன ஊர்ண்ணா? இது வந்து என் பேர் வந்து முருகன். இங்க திருக்கல்குன்றம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கல்குன்றம் தாலுக்கா, அம்மனம்பாக்கம்ன்ற வில்லேஜ்ல இருக்கேன். இங்க வந்து நான் வந்து விவசாய குழு தலைவரா இருக்கேன். பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இதுக்கு முன்னாடி வந்து நெல் பயிர் வச்சிருந்தேன். நெல்லுல வந்து போதுமான லாபம் கிடைக்காதனால நண்பர் ஒருத்தர் சவுக்கு சாகுபடி பத்தி சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சார் இது எம்டி வயல்ல மருந்து தெளிச்சிட்டு இருக்கீங்க, என்ன சார் இது? இது வந்து களைக்கொல்லி ஒண்ணு சுசிலா அக்ரில இருந்து களைக்கொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். வெட்டிட்டு தண்ணி பாய வச்சுட்டு அதுக்கு மேல வந்து எம்டி வயல்ல அடிச்சுட்டா ஒரு 60 நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம கண்ணு வச்சோம்னா 60 நாள் வரைக்கும் பில்லு எதுவும் முளைக்காது. அதனால அந்த டெக்னாலஜிக்கு இதை இப்போ யூஸ் பண்ணிட்டேன். குறிஞ்சிப்பாடிக்கு போயிட்டு சவுக்கு நாத்து வாங்கறதுக்காக போயிருந்தோம் நர்சரிக்கு. அங்க போயிட்டு நர்சரி போயிட்டு கண்ணு ஆர்டர் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, அவங்க சுசிலா அக்ரி வந்து கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா முன்னாடியே வந்து பில்லு எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக களைக்கொல்லி இருக்கு, அதனால நீங்க அவங்கள போயிட்டு பாருங்க அப்படின்ட்டு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்தாங்க. கொடுத்து நான் பேசணும். பேசிட்டு ஒரு 15 நாள் முன்னாடி கண்ணெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்துட்டு அப்புறம் இப்போ இவங்க வந்து களைக்கொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜிபேல காசு அமுச்சு விட்டேன். அமுச்சு விட்டு அவங்க நேரடியாவே இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொரியர் ப்ராப்ளம்னால அவங்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வயல்ல நீ டெமோ பாத்துட்டோம். கிட்டத்தட்ட அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால வந்து அவங்க கொரியர் பிரச்சனை இருந்தனால நம்ம வர புதன்கிழமை கண்ணு போடத்தான் இருக்கு. அதனால அவங்கள டைரக்டா வந்து வயலையும் பார்த்துட்டு என்ன ரெக்கமெண்ட் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு நடத்துக்கு முன்னாடியே ஒரு 4-5 நாள் முன்னாடியே நம்ம வந்து களைக்கொல்லி ஈரப்பதம் பார்த்து அடிச்சு விட்டோம்னா 60 நாள் கிட்டத்தட்ட வந்து தண்ணி 60 நாள் வரைக்கும் களை வந்து நல்லா கண்ட்ரோலா இருக்கும். அதுக்கப்புறம் இது முன்னாடி நெல் சாகுபடி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டு சவுக்கு போட்டிருந்தோம். அது வந்து 12 ஏக்கர் ஃபுல்லா போட்டிருந்தோம். நாட்டு சவுக்குலாம் அந்த அளவுக்கு இது இல்ல, வீரியம் இல்ல, வெயிட்டும் ரொம்ப கம்மி, செலவு ஆனா கொஞ்சம் அதிகமா இருந்தது. இப்ப இருக்க டைம் பார்த்தாலும் ஆள் கூலி பற்றாக்குறையால அதிகமா இருக்கு. இருந்தும் களை வெட்டத்துக்கு கூலி அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் களை கூலி ஆகி போகுது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா 350 ரூபா அது மாதிரி ஆகி போகுது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த வெயில்ல அதுவும் ஆள வரமாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப முன்னாடியே இந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணிட்டு பண்ணா இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு இது களைக்கொல்லி பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் ஏக்கருக்குன்னு ஆகுது. அதனால பில்லும் கண்ட்ரோல் ஆகுது. இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆள் கூலி பற்றாக்குறையால ரொம்ப செலவு வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது. இப்போ என்னன்னா நீங்க போன் பண்ணி கொரியர்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, மருந்துக்கு அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டீங்க. ஆமா. கொரியர் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு 3 நாள் ஆகும் போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க புதன்கிழமை கண்ணு போடணும். நீங்க பிஃபோரா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணியுமே விட்டுட்டீங்க, உங்களுக்கு டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டோம். இப்போ நீங்க களைக்கொல்லி இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஃபுல்லா. ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க புதன்கிழமை கண்ணு போடுறபடி போட்டுருங்க. நாங்க இன்னொரு 10 நாள் கழிச்சு கண்டிப்பா வந்து உங்க வயலை பார்ப்போம். சரிங்க. மேக்ஸிமம் 10 நாள்ல பில்லு வராது. உங்களுக்கு 60 நாள் வரைக்கும் சோறா பில்லு வராது. சரி. அதாவது கோரை இல்லைன்னா கம்ப்ளீட்டா பில்லு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லாவே இருக்கும், பெட்டரான ரிசல்ட்டா இருக்கும். அதாவது நீங்களா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற எந்த விவசாயம் இருந்தாலும் சரி, சவுக்கு சாகுபடி பத்தி நீங்க எந்த ஒரு சந்தேகம் கேட்டாலும் சரி, கண்டிப்பா சுசிலா அக்ரி கிளினிக்ல அதுக்கான தீர்வு கண்டிப்பா இருக்கும். சரி சார், வணக்கம் சார். வணக்கம். நான் சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து வரேன். இப்போ நீங்க இந்த வயல்ல இதுக்கு முன்னாடி களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிருந்தீங்க. ஆமா, முதல் டைம் பண்ணிருந்தோம். இதுல இப்போ களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி எவ்வளவு நாளுங்க சார் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் கிட்ட ஆகுது. எப்படிங்க சார் களைக்கொல்லி என்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எப்படி கண்ணை நடவு பண்ணீங்க? முதல்ல தண்ணி பாய வச்சு கண்ணு ஊன்றதுக்கு முன்னாடி களைக்கொல்லி அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணு ஊன்றோம். களைக்கொல்லி அடிச்சதுல இருந்து எத்தனாவது நாள் கழிச்சு சார் கண்ணு போட்டீங்க? 4வது நாள் போட்டேன். 4வது நாள். ஆமா. இப்போ நீங்க களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுல ஏதாவது டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க? தெரியுது. இப்போ களைக்கொல்லி அடிச்ச ஃபீல்டு இது, பக்கத்துல தம்பி ஃபீல்டு அது. களைக்கொல்லி அடிக்கிறது ஒரு வாரம் பின்னால நட்டாரு அவரு. அதனால பில் அதிகமா இருக்கு. களைக்கொல்லி அடிக்காத ஃபீல்டு அது. இது களைக்கொல்லி அடிச்சதுல நல்லா இருக்கு பாக்குறது. இந்த வயல் ஃபுல்லா களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ண வயல். ஆமா. இதுல ஆனா பில் எதுவும் வரல. இல்ல, புதுசா எதுவும் பில் இல்ல. இப்போ களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுனால கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும்? கண்ணு பாதிப்புலாம் எதுவும் இல்லைங்க. கண்ணு காயிற மாதிரி இல்ல பழுது வர மாதிரி இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கண்ணுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்ல. பில்லு வந்து புதுசா முளைக்கல. ஆமா சார். இப்ப நீங்க தான் அந்தாண்ட பக்கம் கண்ணு நடவு பண்ணிருக்கீங்களா சார்? எனக்கு பேர் விக்னேஸ்வரன். சித்தப்பா கழனி வச்சிருந்தாலும் நாங்களும் பயிர் பண்ணியிருக்கோம். அந்த பயிர் நடவு பண்ணும்போது அவர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணனால அவர் நல்லா அரெஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு டைம் இல்லாதனால நான் அவசரமா பண்ணதுனால இதுக்கு இப்போ பில்லு அதிகமா வந்திருக்கு. அதனால இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். இப்போ நீங்க கண்ணு மேலே அடிக்கிற மாதிரி களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ண போறீங்க? கண்ணுக்கு மேலே அடிச்சாலும் நல்லா இருக்கு, ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ அடிச்சு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது தான் எப்படி இருக்கு நமக்கு
வயல்ல என்ன மாதிரி பில்லுங்க சார் அதிகமா முளைச்சிருக்கு? என்னோட இது வந்து கோரை அதிகமா இருக்கு. கோரையும் கீரை வித் நெல் பயிருக்கு அது வந்து அதிகமா இருக்கு. So அதுக்காக தான் அடிக்கிறேன் இது மெயினா. கோரா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆமா, அது என்ன ஆகும்னா வந்து கண்ணை ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சுன்னா அந்த பில்லு அதிகமா கண்ணை வந்து வளரவே விடாம தடுத்துறது இல்ல. ஆமா, அதுதான் மெயினா. கோரை அதிகமா இருக்கு. சார் இப்போ ஓகே தானே சார்? களைக்கொல்லி பண்ண வரைக்கும் சந்தோஷம் தானே சார்? சந்தோஷம். சரிங்க சார். இப்போ வேற என்ன மாதிரி சார் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கண்ணுக்காக? இப்போ கண்ணுக்கு வந்து ஒரு 100 ml வேறு அழுகலுக்கு நோய்க்காக ஊற்ற சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஒரு 2-3 நாள் அப்ளை பண்ணிடலாம் அப்படி. சரிங்க சார். சரி ஓகேங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.